இயேசு நமக்குள்ளே பிரசன்னமான போது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே பிரசன்னமான போது, அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி வேற மாதிரி தான் இருந்தோம், இப்ப அவர் பிரசன்னர் ஆனதுனால இப்ப வேற மாதிரி மாற்றப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலை வேளையில நான் மாற்றப்பட்டு இருக்கிறேன்னு? ஆமா, இப்ப தேவ தயவு நம்ம மேல இருக்கு. அது மாத்திரம் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். நாம் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம், நாம் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்படி ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் நமக்குள்ளே உண்டாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க பெரிய மாற்றத்தை எனக்குள்ளே உண்டாக்கி இருக்கிறான்னு? உண்மைதான், பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறார். முன்னே நம்ம வேற மாதிரி இருந்தோம், இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளை. ஏங்க தேவனுடைய பிள்ளையா மாத்தினாரு? ஆராதனையில சொன்னாங்க அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும். எத்தனை பேர் ஆராதனையில கவனிச்சிங்க? அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அனுபவிக்கும்படி தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். நான் சொல்றேன், தேவன் அவருடைய பிள்ளையா மாத்தினதே எதுக்குன்னா நம்முடைய வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாக மாற்றணும்ன்றதுக்காகத்தான் நம்மை பிள்ளையாகவே மாற்றினார்.